எஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சவுண்ட் வந்து கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? கிளியரா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். சரி, இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் அந்த தில்தனிய மகாவித்தியாலயம் சம்பந்தமான கேஸ் ஸ்டடியில நாங்கள் நிக்கிறோம். அதுல வந்து இனங்காணப்பட்ட 26 பிரச்சனைகளை 9 வகைக்குள்ள உட்படுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு கடைசி செஷன்ல பார்த்த விஷயம் மாணவர் ஒழுக்கம், ஆசிரியர் ஒழுக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் உதாரணமாக மாணவர்களும் பாடசாலையின் சமூகம். இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் மிகவும் ஈஸியாக கொஞ்சம் குயிக்கா மூவ் பண்ணிட்டு போறேன். இந்த பாடசாலையின் சமூகம் என்ற விடயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கல்வி அமைச்சினுடைய கைட்லைன் ஒன்றுக்கு உங்களுக்கு தெரியும். எமது பாடசாலை எந்த அளவு தர முடியாது இல்லையா? எமது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது. இந்த புத்தகம் ஞாபகம் இருக்குது எல்லாருக்கும்? கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? என்னோட கதைக்கணுமா? கதைச்சாதான் விளங்கும் உங்களுக்கு. ஹலோ, என்னோட கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு? நான் கதைக்கிற சவுண்ட் கேக்குதா? ஓம் சார். தெளிவா ஓம் இருக்கு தானே? சார். ஓம் இன்னைக்கு சார். நாங்க பார்க்க போறோம் நாங்க எல்லாருமே எமது பாடசாலை எந்த அளவு தர முடியாது என்ற கல்வி அமைச்சருடைய கைட்லைன்ல வந்து பாடசாலையின் சமூகம் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். சரியா? பாடசாலையும் சமூகம் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். இலங்கையுடைய கல்வி அமைச்சு வந்து இலங்கை பாடசாலைகளில கல்வியின் தரத்தை, அதாவது பண்பு தரத்தை, கல்வி பண்பு தரத்தினை உறுதி செய்வதற்காக, தட் மீன் இங்கிலீஷில் சொல்ல போனால் என்ஷூரிங் குவாலிட்டி எஜுகேஷன் இல்லையா? கல்வியின் தரத்தை உறுதி செய்வதற்காக இந்த மதிப்பீட்டு கல்வி வந்து தயாரிச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதனுடைய 2ஆம் பதிப்பு தான் இங்க தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இலங்கை கல்வி அமைச்சு 8 பண்பு கூறுகளை அடிப்படையாக கொண்டு, உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கு நினைவிருக்கும், மதிப்பீட்டு துறைகள் 8 இருக்குது. அதை பண்பு கூறுகள்னு சொல்லலாம். அந்த துறைகளாக மாணவர் அடைவு, கற்றல் கற்பித்தல் மதிப்பீடு, முறையான கலைத்திட்ட முகாமைத்துவம், இணைப்பாட விதான செயற்பாடுகள், மாணவர் நலன்புரி மற்றும் தலைமைத்துவ முகாமைத்துவம் மற்றும் பௌதிக வள முகாமைத்துவம், 8வதாக பாடசாலை சமூகம். இந்த 8 பண்பு கூறுகள் அல்லது மதிப்பீட்டு துறையின் அடிப்படையில ஒரு பாடசாலை எந்த அளவுக்கு தரமான கல்வியை வழங்குகின்றது என்பதை உறுதி செய்வதற்காக இந்த மதிப்பீட்டு கருவியை தயாரித்து உள்வாரி மற்றும் வெளிவாரி மட்டத்திலான மதிப்பீடுகளை மேற்கொள்கிறார். இந்த மதிப்பீட்டினை செய்வதற்காக கோட்ட மட்ட அதிகாரிகள், வலய மட்ட அதிகாரிகள், மாகாண மட்ட அதிகாரிகள், இலங்கை தேசிய கல்வி அமைச்சில் இருந்தான அதிகாரிகளும் கூட இந்த மேற்பார்வை பணியில ஈடுபட்டு, மதிப்பீட்டு பணியில ஈடுபட்டு, ஒரு பாடசாலையில, இலங்கை பாடசாலை ஒன்றின் கல்வியின் தரமானது எந்த அளவு தரமுடையதாக அது வழங்கப்படுகிறது என்பதை உறுதி செய்வதற்காக இந்த மதிப்பீட்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில ஒவ்வொரு மதிப்பீட்டு துறையிலும் பண்புத்தரங்கள், குறிப்பிட்ட துறையில பண்புத்தரங்கள், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பண்புத்தரங்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே 8 மதிப்பீட்டு துறைகளிலும் மொத்தமாக 10 பண்புத்தரங்கள் காணப்படுகின்றன. 10 பண்புத்தரங்களை அடிப்படையாக கொண்டு வைத்துதான் ஒரு பாடசாலையுடைய கல்வி வந்து எந்த அளவு தர முடியாது என்பதை மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். பிறகு இந்த பண்புத்தரத்தை அடிப்படையாக கொண்டு தேவைப்பாடுகள் அல்லது ஒப்ஜெக்டிவ் என்று சொல்லுறாங்க. பர்பஸ் அல்லது ஒப்ஜெக்டிவ், என்ன தேவைக்காக இந்த பண்புத்தரத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னு கேட்டால், உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் படிக்க போற இன்றைய பாடம் வந்து சமூகம், பாடசாலையும் சமூகமும் என்ற பண்பு, அதாவது மதிப்பீட்டு துறையிலே எங்களோட பாடசாலையும் சமூகம் என்கின்ற மதிப்பீட்டு துறையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதை விளங்கி கொள்றதாக இருந்தால் சரிதானே? அந்த மதிப்பீட்டு துறையில வந்து இது பௌதிக வளம், இந்த மதிப்பீட்டு துறையை பொறுத்த வரையில வந்து ரைட், பாடசாலை சமூகம் இதுல வந்து மிக முக்கியமாக எங்களுக்கு வந்து நியதிகளை அடிப்படையாக கொண்டு சுட்டிகள் வரையறுக்கப்படுகின்றன. நியதிகளை அடிப்படையாக கொண்டு சுட்டிகள் வரையறுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சுட்டிகளுக்குமான புள்ளிகள் வந்து இங்கு வழங்கப்படுகிறது.
எஸ், அந்த அடிப்படையிலே நாங்கள் இங்க பார்க்கலாம். எங்களுடைய முதல் இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியாக முதல்ல விளங்கிக் கொள்ளணும் என்னது, என்னிடத்தில் நாங்கள் எப்படி இந்த மதிப்பீட்டை செய்ய போறோம் என்றது. சரிதானே? அந்த அடிப்படையில இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பீட்டு துறைகள், பண்பு தரங்கள், அந்த பண்பு தரங்களை மதிப்பீடு செய்வதற்கான தேவைப்பாடுகள், நியதிகள். ரைட்? இப்ப நாங்கள் இந்த நியதிகள், இப்ப உதாரணமாக 2 பண்பு தரம் இருந்தால், ஒவ்வொரு இந்த மதிப்பீட்டு கூறிலே துறையிலே 2 பண்பு தரம் இருந்தால், அந்த 2 பண்பு தரத்துக்கும் அதனை மதிப்பீடு செய்வதற்கான தேவைப்பாடுகள் 3 இருக்கின்றன. ரைட்? அதன் பிற்பாடு இந்த தேவைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு 5 நியதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 நியதிகளின் கீழும் 35 சுட்டிகள் காணப்படுகின்றன. இந்த 35 சுட்டிகளை பொறுத்தவரையிலே அதனை பண்பு தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான வினாக்கள் 5 காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே சமூகமும் பாடசாலையும் சமூகம் என்கின்ற மதிப்பீட்டு துறையிலே ஒரே ஒரு பண்பு தரம் காணப்படுகிறது. அதனை அளவிடுவதற்கான, அதாவது மதிப்பீடு செய்வதற்கான தேவைப்பாடு 3 காணப்படுகின்றன. அந்த 3 தேவைப்பாடுகளின் அடிப்படையிலும் 5 நியதிகள் காணப்படுகின்றன, 13 சுட்டிகள் காணப்படுகின்றன, 4 வினாக்கள் காணப்படுகின்றன என்று இதில் குறிப்பிடப்படுகிறது. அந்த அடிப்படையிலே மொத்தமாக 8 பண்புக்கூறுகள், மதிப்பீட்டு துறைகள், 10 பண்பு தரங்கள், 30 தேவைப்பாடுகள், 60 நியதிகளின் அடிப்படையில் 210 சுட்டிகள், 40 வினாக்களின் அடிப்படையில் இங்கே ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு ஒரு பாடசாலையினுடைய SCQI என்கின்ற பாடசாலை பண்புத்தர சுட்டி அளவிடப்படுகிறது. SCQI என்றால் என்ன? அது தேவை உங்களுக்கு. சரியா? SCQI என்பது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த இருக்கு பாருங்க, ஒரு பாடசாலையினுடைய புள்ளி வழங்கும் முறைமையில உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இதிலே ஒவ்வொரு வினாவுக்கும் புள்ளி வழங்குவதற்கு அதிவிசேடம் 6 புள்ளி எனவும், மிக நன்று 5 புள்ளி எனவும், நன்று 4 புள்ளிகள் எனவும், சாதாரண 3 புள்ளிகள் எனவும், அபிவிருத்தி அடையப்பட வேண்டிய விடயம் 2 புள்ளிகள் எனவும், மிக வேகத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டிய விஷயம் 1 புள்ளி எனவும் கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு 8 துறைகளுக்குமான புள்ளிகளின் 100 வீதம் இவ்வாறு கணிக்கப்படுகிறது. இவ்வாறு கணித்து பெறப்பட்ட புள்ளியை நாங்கள் சொல்லுவது ஒரு பாடசாலையினுடைய பண்புத்தர சுட்டி. பாடசாலையில் பண்புத்தர சுட்டி என்று நாங்கள் குறிப்பிடுவோம். பாடசாலை கல்வி பண்புத்தர சுட்டி. பாடசாலை கல்வி பண்புத்தர சுட்டி எவ்வாறு கணிப்பிடப்படும்? மதிப்பீட்டு துறைகளுக்காக 8 மதிப்பீட்டு துறைகளுக்காகவும் பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் 100 வீதத்தின் கூட்டுத்தொகை. ஒவ்வொரு கூறுக்கும் வந்து 100 வீதத்தில் கொடுத்திருப்போம். அது எல்லாத்தையும் கூட்டிட்டு மதிப்பீட்டு துறைகளின் தொகையால் நாங்கள் பிரிச்சு கண்டமண்டா அதுதான் அந்த பண்புத்தர சுட்டியாக காணப்படும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மாணவர் அடைவு மட்டும் இப்படி எல்லாம் இருக்குது. ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை. நான் இப்போ உதாரணமாக இதன் அடிப்படையில புள்ளியை கணிப்பிட்டு இந்த 100 வீதத்துக்கு பெற்ற புள்ளிகள் 8 பண்பு மதிப்பீட்டு துறைகளால் பிரிச்சா கிட்டத்தட்ட 63 வீதம் வருது. ஆகவே இந்த பாடசாலையினுடைய பாடசாலை கல்வி பண்புத்தர சுட்டி என்பது நாங்கள் ஆங்கிலத்திலே SEQI என குறிப்பிடப்படும். ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், பாடசாலை கல்வி தர சுட்டி அல்லது பண்பு தர சுட்டி என்று நாங்கள் இதை சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? ரைட். அந்த அடிப்படையில நாங்களே பார்க்க போற விஷயம் வந்து எங்களுக்கு பாடசாலையும் சமூகம். இந்த தெல்தனிய மகாவித்தியாலயத்திற்கு சம்பவத்திற்கு உங்களுக்கு நினைவில் இருக்கிறபடியால நாங்கள் இப்ப நேரடியாக நீங்கள் இங்கு பார்க்க வேண்டிய விடயங்களை தெல்தனிய மகாவித்தியாலயத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். ரைட்? அதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு போகும். அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு அதில் எத்தனை நியதிகள் காணப்படுகின்றன? 5 நியதிகள் காணப்படுகின்றன. ரைட்? ஒவ்வொரு நியதிகளுக்குள்ளேயும் சமமான சுட்டிகள் காணப்படாது. சில வழிகள்ல காணப்படலாம், சில வழிகளில் இருக்காது. அந்த அடிப்படையில நாங்கள் பார்ப்போம். முதலாவது நியதி, கற்றல் விருத்தி செயற்பாடுகளுக்கு பெற்றோரின் உதவி பெறுதல். பெற்றோர்களின் பங்களிப்புடன் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றனவா இல்லையா? காணப்படுகின்றது. என்ன கேள்வி கேட்டப்பா பேசாம இருக்கிறது எல்லாரும்?
காணப்படுகிறது. ஆகவே இங்க வந்து சுட்டிகள் என்றது வந்து இந்த முதலாவது நியதிக்காக நாங்கள் 3 விதமான சுட்டிகளை மதிப்பீடு செய்ய போறோம். அதாவது 8.1 நியதியில முதலாவது சுட்டி என்ன? சகல வகுப்புகளிலும் தரவட்டங்களை உருவாக்கி இருத்தலும், குறைந்தது தவணைக்கு ஒரு தடவையாவது தரவட்டங்களை நடாத்துதலும், தரவட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களை செயற்படுத்துதலும், அறிக்கைகளை பேணுதலும். இந்த தெல்தனிய மகாவித்தியாலயத்தை பொறுத்தவரையில தரவட்டம் என்று ஒன்றே அங்க இல்லை. ஆமா இல்லையா? இல்லையா? தரவட்டம் உருவாக்கப்பட்டதற்கும் ஆதாரங்கள் இல்லை. என்ன ஒரு தடவையாவது தரவட்டங்கள் கூட்டப்பட்டதுக்கும் நடத்தப்பட்டதுக்கும் ஆதாரம் இல்லை. தரவட்டங்களினூடாக பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதற்கும் சான்றுகள் இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? என்ன ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றோமோ இல்லையோ அமைதியா தான் இருப்பீங்க. ஓகே. 2வது விஷயம் வந்து தரவட்டங்களில் கலைத்திட்டம், செயற்றிட்டங்கள், கலைத்திட்டம் என்ற பாடத்திட்டம் இல்லையா? கரிக்குலம், ப்ராஜெக்ட்ஸ், இவாலுவேஷன், சர்க்கியூலர்ஸ், நியூ ட்ரெண்ட்ஸ் தொடர்பாக பெற்றோர்களுக்கு அறிவூட்டுதல். உதாரணமாக இப்போ வந்து எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அண்டன் எங்கிருந்து வாரீங்க? நிறைய பேர் இல்லை என்ன வளமையா வாராக்குறதுல ஆண்டன் இருக்கிறீங்களா? ஆண்டன் எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? எஸ், ஆண்டன் எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? பேசுங்க ஆண்டன். ஆண்டன் பேசுங்க. ஆண்டன் பேசுங்க. பேசிட்டுன்னா ஆண்டன் ஓடிட்டார். ஓகே, அப்ப வேறு யாரும் ஆண்டன். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் எங்களுடைய இந்த பாடசாலை சமூகத்துக்குள்ளேயும் வந்து அவர் தெல்தனிய மகாவித்தியாலயத்துல சம்பவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த உதாரணம். ஆரம்பத்திலேயே நான் பெரிய கேஸ் ஸ்டடி ஏன் தந்தேன்னு கேட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க ஆழ அகல பார்க்கலாம். தரவட்டங்களால் உங்களுக்கு தெரியும் 2026ஆம் ஆண்டு முதல் புதிய கலைத்திட்டம் பட இருக்கிறது. ஆகவே அந்த நேரத்துல வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். பேரண்ட்ஸுக்கு இது அவேர்னஸ் கொடுக்கப்படாட்டா உங்களால புதிய கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சவால்கள் நிறையவே இருக்கும். அந்த அடிப்படையில் 3வது ஒவ்வொரு மாணவர் தொடர்பிலும் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்துதலும், கருத்துக்களை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் பின்னூட்டல் முன்னூட்டல் தொடர்பில் உணர்த்துதல். ஒவ்வொரு மாணவர் தொடர்பிலும் பெற்றோர்களுக்கு நாங்க தெரியப்படுத்தணும், அவங்களோட கருத்துக்களை பெறவும். சரிதானே? இந்த 3 சுட்டிகளும் முதலாவது நியதிக்கு கீழே வழங்கப்படுகிறது. சுட்டிகளும் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இங்க பாருங்க, 2வது நியதி என்ன? பாடசாலையின் பல்வேறு செயற்பாடுகளுக்காக சமூகத்தின் உயர் பங்களிப்பு கிடைத்தல். இங்க என்னது? கற்றல் விருத்தி செயற்பாடுகளுக்கு பெற்றோரின் உதவி பெறுதல். இங்க என்னது? பாடசாலையின் பல்வேறு செயற்பாடுகளுக்காக சமூகத்தின் உயர்மட்ட பங்களிப்பை பெற்றுக் கொள்ளுதல். 3வது என்னது? பாடசாலை அபிவிருத்தி குழு, பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்பவை மிகவும் சிறப்பாக செயற்படுதல். 4வது என்னது? பாடசாலை நாளாந்த தகவல்கள் இற்றைப்படுத்தப்பட்டுள்ளமை. 5வது சுட்டி என்னது? நியதி என்னது? சமூக அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு கிடைத்தல். இந்த 5 நியதிகளின் அடிப்படையிலும் நாங்க பார்க்கின்ற பொழுது இங்க வந்து இதுகளை நீங்க அடிக்கடி பார்க்க வேணும். இதுகளை பார்த்தாலே உங்களுக்கு சம்பவ கற்கைக்கு விடி எழுதலாம். உண்மையில இந்த தெல்தனிய மகாவித்தியாலயம் என்கின்ற சம்பவ கற்கையை பொறுத்தவரையில சரிதானே, முதலாவது நியதியை பின்பற்றுவதாக எந்த இடங்கள்லையும் எங்களுக்கு எந்த சான்றும் பகரல்ல. 2வது நியதியை பாருங்க, பாடசாலையின் பல்வேறு செயற்பாடுகளுக்காக சமூகத்தின் உயர் பங்களிப்பு கிடைத்தல். இங்க வந்து பாத்தீங்கன்னு கேட்டா முதலாவது சுட்டி வந்து சமூக பங்களிப்பினை பெறக்கூடிய விசேட சந்தர்ப்பங்களை இனங்காணும். ஒரு பிரின்சிபல் என்ன செய்யணும்? ஆண்டினுடைய அடுத்த ஆண்டு தொடங்க முதல் வருஷத்தினுடைய இறுதியில வந்து அடுத்த ஆண்டுக்குரிய திட்டத்தை தயாரிக்கின்ற பொழுது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட வித் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்னென்ன செயற்பாடுகளை செய்ய முடியும் என்றதை இனங்காணும். பாடசாலையுடன் தொடர்புடைய சமூகத்திடமிருந்து பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பான உதவிகளை பெற்றிருத்தல். உண்மையா அங்க ஒரு லேண்ட் ஒன்று வாங்கித்தான் இருக்கிறார் பாடசாலைக்கு, வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆளை கொண்டு, இல்லையா? அப்படித்தானே? அப்படியே எம்பியின் உதவியை பெற்றா சம்பவத்திற்கு ஞாபகம் இருக்கா?
சொல்லுங்க. 5 ஸ்டார் பேரை போடுங்க. உங்களோட பேர் 5 ஸ்டார் தானா? 5 ஸ்டார் ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட பேரு, ஒரிஜினல் நேம். யாரானது 5 ஸ்டார்? கதைக்காதாக்கள் இந்த வகுப்புல இருக்க வேணாம். சரி, யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க வாரது போறது 5 ஸ்டார் ரீநேம் பண்ணுங்க உங்களோட பேரை. போயிட்டாரு பாத்தீங்களா? குட். 5 ஸ்டார் 7 ஸ்டாராக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ரைட். பிரபா அங்க இருந்து, பிரபா பிரபா அங்க இருந்து ஜாயின் பண்றீங்க. பிரபா அங்க இருந்து ஹலோ சார். எங்க இருந்து ஜாயின் சார் நான் பண்றீங்க? சிலோவில் இருந்து பேசுகிறேன் சார். எங்க இருந்து? சிலோ ஸ்லாம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியுமா இந்த செல்தனிய வித்யாலயத்துடைய சம்பவ தெரியுமா? நான் அந்த கவரேஜ் பேசுகிறேன் சார். நான் இருக்க கொஞ்சம் ரிமோட் ஏரியா சார் கொஞ்சம். இல்ல நான் கேட்கிறேன், உங்களுக்கு அந்த சம்பவ தெரியுமா? என்ன சம்பவ கட்சி? இல்லை சார். இல்லை அப்ப நீங்க சார். அந்த குரூப்ல இருக்கிறீங்க, அதிபர்கள் குரூப்ல இருக்கிறீங்களா? இருக்கு. இல்லை சார், இந்த லிங்க்ல தான் ஜாயின் ஆகுது சார். இந்த லிங்க் எங்க இருந்து எடுக்கிறீங்க? இந்த குரூப்ல தான் சார் இருக்கேன். குரூப்ல இருக்கிறீங்க. அப்ப அந்த குரூப்லயே போட்டிருக்க அந்த சம்பவம் இருக்கு. சார் நீங்க பாக்கலையா? இல்லை சார், பார்க்கல. பிரியா நான் இருக்கேன் சார் பேப்பர். நீங்க சம்பவத்திற்கு தெரியாம இதை கனெக்ட் பண்ணி பார்க்க எல்லாம் இருக்கும். அதுதான் சொல்லுவார் ஆகேஷ். உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ண முடியுமா சம்பவத்திற்கு? உங்களுக்கு அந்த சம்பவத்திற்கு இந்த இங்க நாங்க பாக்குற சுட்டிகளோட நியதிகளோட தொடர்படுத்த முடியுமா? முடியும் சார். சரியாண்டு தெரியல, சொல்றேன் சார். பரவாயில்ல, சரி. அந்த பாடசாலைக்கு 5 ஏக்கர் நிலம் வந்து வெளிநாடொன்றில் ஒரு குடும்பம் அன்பளிப்பாக வழங்கியது சார். அந்த அதிபர் வந்து அதை பயன்படுத்தாம இருந்தாரு சார். அதோட அவர் அந்த நிலம் யார் உதவியோட வாங்கினவர்? உதவி சார் தனது முயற்சியின் காரணமாக பாடசாலைக்கு 5 ஏக்கர் சார். கல்வி கற்ற வெளிநாடு யார் உதவி செய்திருப்பாங்க அதுக்கு? சமூகம் என்ன சார்? அப்படியே பர்டிகுலரா சொல்லலையா சமூகத்துல? கல்வி கற்ற வெளிநாடொன்றில் வதியும் குடும்பம் ஒன்றில் இருந்து அன்பளிப்பு. அந்த பாத்தீங்களா? வெரி குட். அப்ப அவர் சமூகத்துடைய பங்கு தொடர்பு இருக்குதா இல்லையா? அவருக்கு இருக்கு சார். இருக்குது என்ன? அப்ப ஏன் அந்த பாடசாலை அந்த அளவுக்கு வீழ்ச்சி ஆண்டது? இது தர்க்கரீதியா நீங்க சொல்ல வேண்டும் விடைய. இப்படித்தான் ஆராயணும். இது ஒரு பெரிய எக்ஸாம் உண்டு. அதாவது நீங்க இந்த போட்டி பயிற்சிக்காக தயாரிப்படுத்துறது மிக லாஜிக்கலாக நீங்க போக வேணும். அப்ப ஏன் இந்த பாடசாலை வீழ்ச்சி ஆண்டது? கதைங்களா ஆர்கியூ பண்ணுங்க என்னோட. அவர் வந்து அந்த சமூகத்தோட சேர்ந்து செயற்படுவதற்கான அவர் எந்த விதமான அபிவிருத்தி சந்தை எதுவும் கூட்டப்படவில்லை சார். அப்ப டிஸ்கஸ் பண்ணாம சார் அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தொடர்பு இல்லை சார். வெரி குட் வெரி குட். அதான் நிலத்தை மட்டும் வாங்கினா போதாது, என்ன அதை பயன்படுத்துறது, அது என்ன வேலை திட்டம் செய்யறது என்பது தொடர்பாக பாடசாலை சங்கத்தை கூட்டல. அவர் என்ன கூட்டலையா, கூட்டினாரா அல்லது கூட்டி கலந்து கொள்ளலையா? பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எதுவும் கூட்டப்படவில்லை சார். மக்கள் கலந்து கொள்ளல என்று சொல்லப்படலையா? இல்ல சார், பொதுமக்கள் பங்களிப்புடனான செயற்பாடுகள் பலமும் நடைபெறவில்லை. அப்ப இவர் 8வது பண்பு கூறுல வீக்கா தான் இருக்கிறார் இல்லையா அதிபர்? சார். அப்ப நீங்க எப்படி வீக் என்று சொல்லுங்க? அவர் லேண்ட் வாங்கி தானே இருக்கிறேன். சார் அந்த வளம் பயன்படுத்தாம இருக்கே சார். வெரி குட் வெரி குட். சரி சரி. வீக் மீன் வளத்தை பெற்றாலும் அதை பயன்படுத்த முடியாம அவர் இருக்கிறார். ஏன்னு சொல்லுங்க? சமூகத்துடைய பங்களிப்பு, ஒத்துழைப்பு அல்லது அவங்களுடைய எனது ஒன்றிணைவு காணாது இருக்கு இல்லையா? போதாமல் இருக்குது இல்லையா? சரி ஓகே சரி ஓகே வெரி குட். அந்த சம்பவத்தை விளங்கினா மட்டும்தான் ஆகேஷ் உங்களால பதில் தர முடியும்.
இல்லாட்டா போய்விட தான் சொல்லி கொண்டிருக்க வேண்டியது, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டி வரும். மெட்டர்கள் எங்க நிறைய பேர் காணும். 10 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆயினா ஜாயின் பண்ணுங்க, சரியானே? வைண்ட் அப் ஆயினா மீண்டும் ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே, சரி. இப்ப இது வந்து பிரபா, சரி. எங்க மெட்ட நிறைய பேரை காணல. 1 2 3 4 5 6 7 8 சொல்லுங்க, எங்க ஆக்கள் மெட்ட தெரியல. ஓகே, சமூக பங்களிப்பினை, ரைட். இப்ப அடுத்த பாப்போம். இதுல 2வது நியதியில வந்து அடுத்த சுட்டி ஒரு 1 மினிட்டா 1 மினிட். சரி, அந்த அடிப்படையில் 2வது விடயத்தை பாருங்க பார்ப்போம். சுட்டிய 2வது நியதியில 2வது சுட்டிய 8.2 நியதியில 8.2 சுட்டிய பார்க்கக்குள்ள பழைய மாணவர்கள், அரசு நிறுவனங்கள், வளவாளர்களின் பெயர் பட்டியல் மற்றும் வேறு நிறுவனங்களின் தரவுகளை இச்சைப்படுத்தி வைத்திருத்தலும், பாடசாலைக்கு உதவி வழங்கக்கூடிய நிறுவனங்கள் தனிநபர்கள் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுதல். சரிதானே? உண்மையா இந்த மாதிரியான விடயங்களை அவர் பாடசாலையில நடைமுறைப்படுத்த வேண்டும். 3வது விஷயத்தை பாருங்க, நியதிய பாடசாலை அபிவிருத்தி குழு, பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்பவை மிகவும் சிறப்பாக செயல்படுதல். இங்க இருக்குதா? ஒன்று, பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சபை கூட்டங்களை உரிய காலங்களில் நடாத்துதல். கூட்டப்படவில்லை இல்லையா? கூட்டப்படவில்லை தானே? இப்ப நீங்க ஆகிஷ் சொன்ன மாதிரி கூட்டப்படவில்லை. அதே போல பெற்றோர்கள் மற்றும் சபை உறுப்பினர்களின் உயர்ந்த பங்கு வெற்றுதலை பெறுவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளல. அடுத்தது வந்து அங்கத்தவர் பெயர் பட்டியலை இச்சைப்படுத்தி கோவைப்படுத்தல், பேணுதல். பாடசாலை அபிவிருத்தி சங்க கூட்டங்களில் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் தொடர்பாக எடுக்கப்படும் தீர்மானங்களை செயற்படுத்துதல், முன்னேற்றங்களை எதிர்வரும் கூட்டங்களில் முன்வைத்தல். இதுகள் எல்லாம் அங்க இல்லை. பல்வேறு. அடுத்தது 4வது நியதியை பொறுத்தவரையில் என்னது? பாடசாலையின் நாளாந்த தகவல்கள் இற்றைப்படுத்தப்பட்டுள்ளமை. இந்த பாடசாலையில தகவல்களே இருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனா மேலே சொன்ன 8.1, 2, 8.3 ஆகிய நியதியின் கீழ் வருகின்ற சுட்டிகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அங்கு நாங்களால் சொல்ல முடியாது. வெளிவாரி மதிப்பீட்டு பணிக்கு ஆட்கள் போகவும் இல்லை இல்லையா? மேற்பார்வைக்கு எங்களுடைய திணைக்கள அதிகாரிகள், வலிய கல்வி அதிகாரிகளோ, மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகளோ போகல இல்லையா? போகல தானே? போனதா? போகல. ஆறானது எஸ்கே யாரு? எஸ்கே ஃபுல் நேம்ல வாங்க. எஸ்கே யாரு? அப்ப லாக் பண்ணிவிட்டா மீட்டிங் யாரும் வர மாட்டாங்க. சரி, நான் இடையில இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தாரன். 8:30க்கும் 8:45க்கும் இடையில ஜாயிண்ட் ஆகுங்க. எப்படியாவது ஜாயிண்ட் ஆகி அதுக்கு பிறகு வர்றாங்க. மீட்டிங் ரூம் வந்து லாக் பண்ணப்பட்டுரும். சரிதானே? நீங்க வந்து தச்சரா போனா நான் திருப்பி எடுத்துக்கொள்வேன் உங்களை, அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டைமுக்குள்ள ஜாயிண்ட் ஆயிருக்கு. சரியா? 8:45 பிறகு ஜாயிண்ட் ஆக வேண்டாம். யார் வாரா யார் போறோம் ஒன்றும் பிள்ளாங்க இல்லை. சரியா? ஓகே, சரி. அந்த அடிப்படையில் 4வது நியதியை பார்ப்போம். பல்வேறு தொடர்பாடல் முறைகளை பாவித்தல், விளம்பர பலகை, உள்ளக விளம்பர புத்தகம், பெற்றார் ஆசிரியர் தொடர் புத்தகம், இதுகளெல்லாம் அங்க இல்லை. ஏனென்றால் எப்படி இருக்கும்? காலையில 9 மணிக்கு வந்து 8:30க்கு 9 மணிக்கு இடையில வந்து 1:30க்கு ஓடுறார்கள்.
இதை செய்ய மாட்டாங்க. பாடசாலை நாட்காட்டி தொடர்பிலும் பாடசாலை செயல்படுத்தப்படும் விசேட வேறு திட்டங்கள் தொடர்பிலும் சமூகத்தை அறிவூட்டுதலும் சமூகத்தின் கருத்துக்களை பெறுவதற்கான மாற்று முறைகளை செயற்படுத்துதல் ஆலோசனை பற்றி வினாக்கத்து போன்றன வைக்கப்பட வேணும். அதிபர் ஆசிரியர் சந்திப்பு தொடர்பில் தெளிவான முறைமை ஒன்று இருத்தல். சமூக தேவை தொடர்பான தரவுகளை அறிக்கைப்படுத்தப்படல். அங்க பிரச்சனைகள் தீர்க்கப்படல இல்லையா இல்லாட்டி இப்ப பாடசாலையில சமூகத்துடைய பிரச்சனைகளை அங்க கேட்டறிகிறதுக்கு ஏதாவது ஒரு முறைமை அல்லது தரவுகள் அறிக்கைப்படுத்தப்பட்டிருந்தா அந்த பாடசாலையில உயர்தரத்துக்கான ஏனைய பிரிவுகள் அங்க தொடக்க உயர்தரம் இருக்குதா இல்லையா? அங்க இருக்கா? இல்ல சார். ஆர்ட்ஸ் பிரிவு இல்ல சார். அங்க வெளி பாடசாலைக்கு தான் போறாங்க டவுன்ல. அப்ப உயர்தரத்தை ஆரம்பிச்சிருக்கலாம் அவர் இல்லையா? ஆர்ட்ஸ் பிள்ளைகள் பாஸ் பண்றாங்க தானே. சயின்ஸ் மேத்ஸுக்கு குறைவென்றாலும் ஆர்ட்ஸுக்கு கூட குறைவேற 3 பேர் தான் பாஸ் பண்றாங்க. சரி, இருந்தாலும் ஒரு தொலைதூர பாடசாலை வெரி டிஃபிகல்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை என்றால் அமைப்பிடத்தை பொறுத்தவரையில வாய்ப்பு கிடைக்கும். மாணவர் எண்ணிக்கையை மட்டும் பார்க்கறது இல்லை. சரியானே? ரைட். அடுத்ததாக நாங்க பார்ப்போம் 5வது நியதி. இந்த 5வது நியதியில முதலாவது சுட்டி பாடசாலையின் மூலம் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை இனங்காணுதல், அது தொடர்பில் சமூகத்தை அறிவூட்டுதல் மற்றும் பல்வேறு சமூக வேலை திட்டங்களை நடாத்துதல். சிரமதானம், மெடிக்கல் கேம்ப், மருத்துவ முகாம்கள், இந்த மாதிரியான பற் சிகிச்சை முகாம், இந்த மாதிரியான விடயங்கள் அங்கு பாடசாலையில மேற்கொள்ளப்படலை இல்லை தானே. அடுத்தது இங்க பார்த்தோம்னு கேட்டால் சமூக அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு கிடைக்கிற அந்த நியதியின் கீழே சமூக அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு சமூகம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பாடசாலைகளை என்ன செய்யணும்? பாடசாலைகள் மூலம் இனங்காணும். உங்களுக்கு இப்ப நம்ம வளமையா என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கு கற்ற கற்பித்தோட நின்றுடுவோம். அப்படி இல்லை. ஒரு சமூகத்துக்கு என்ன டிமாண்ட் தேவை, சமூகத்துடைய தேவைப்பாடு என்னன்றதை அறிஞ்சு அதற்கேற்ற ஆக்களை நம்ம உருவாக்கணும் பாடசாலையால. ஓமா இல்லையா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஆனா கணக்க பேருக்கு பாடசாலைக்கு சமூகத்துக்கு தொடர்பே இல்லை. அந்த ஊர்ல என்ன வளம் இருக்குது, என்ன வளம் இல்லை, எத்தனை பேர் கவர்மெண்ட் சர்வெண்ட், எத்தனை பேர் படிச்சாக்கள் இருக்கிறாங்க, அவங்க அந்த ஊர்ல என்ன எதிர்காலத்துல அந்த ஊர்ல செய்யக்கூடிய தொழில் வாய்ப்புகள் என்ன, இதுகளெல்லாம் பற்றி அறிகிறது குறைவு. சரிதானே? அதே நம்ம அப்பிரச்சனைகள் தொடர்பில் தேவையான சந்தர்ப்பத்தில் உதவி வழங்கக்கூடியமா இருக்கணும். சமூகத்துக்கு உதவி வழங்குவது தொடர்பான அறிக்கைகளை நம்ம பேணிக்கொள்ளணும். புகைப்படங்கள், ஆவணங்கள். உதாரணமாக வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட, உதாரணத்துக்கு இனத்தால பாதிக்கப்பட்ட சனங்களுக்கு பாடசாலை ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? சும்மா நான் சொல்றேன், எங்கேயாவது பாதிக்கப்பட்ட சனத்துக்கு ஆசிரியர்கள் அந்த 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 பிரதேசத்துல பாடசாலை அமைந்திருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு ஊர்ல அல்லது ஒரு கிராமப்புறத்துல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்தா அவங்களுக்கு இதை உதவி செய்யலாம் இல்லையா? அதுக்கான ஆதாரங்கள், புகைப்படங்களை எல்லாம் வச்சுக்கொள்ள வேணும். இதுகள் எல்லாம் கூட மதிப்பீடு செய்யப்படுவது பார்ப்பார்கள். சோ இந்த மாதிரியான விடயங்கள் தான் என்ன சமூகமும் பாடசாலையும் சமூகமும் என்ற தலைப்பின் கீழ மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆகவே ஒரு பாடசாலை சிறந்த ஒரு விளைதிறன் உள்ள பாடசாலை, சிறந்தன்னு சொல்லக்கூட விளைதிறன் அப்படித்தான் காய்க்கணும். சிறந்தெல்லாம் விட்டுட்டு அல்லது ஓரளவு சிறந்த அல்லது அப்படிதான் சொல்லக்கூடாது. சில பேல இதெல்லாம் ஓரளவு அதிகமாக அல்லது அநேகமாக இதெல்லாம் விட்டுறணும். ஸ்பெசிபிக்கா சொல்லணும், அளந்து சொல்லணும். ஸ்மார்ட் என்றால் என்ன? what is that smart? what do you mean smart? S M A R T. what is this? S என்றால் ஸ்பெசிபிக் என்ற குறிப்பானது. M என்றா மெசரபிள் அளவிடக்கூடியது. A என்றா அச்சீவபிள் அடையப்படக்கூடியது. R என்றா ரிலையபிள் நம்பகத்தன்மை வாய்ந்தது. T என்றா டைம் பவுண்ட் கால வரையறைக்கு உட்பட்டது. இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக எங்கட இதுகள் எல்லாம் இருக்க வேண்டும். சரிதானே? சரி, அந்த அடிப்படையில பாடசாலையின் சமூகம் தொடர்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய அல்லது பேணப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி உங்களுக்கு தெளிவா இருக்குதா? 5 நியதிகளும் 5 நியதிகளையும் பாடமாக்க தேவையில்லை. விளங்கி கொண்டிருக்கின்றா சரி. அப்படின்னா நீங்க ஒரு தொகை விஷயம் பாடமாக்கணும். என் பாடமாக்குறாங்க சரி வராது பேப்பருங்க. சரியா? உண்மைக்குண்மை யதார்த்தமாக விளங்கி தற்கிச்சு பதிலளிப்பவங்களாக இருந்தால் நீங்க ஓகே.
சரியோ? சரி, இப்ப நாங்கள் சம்பவ கற்கைக்கு போவோம்.